தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் இந்த புதிய மாதத்தை காணச் செய்த எல்லாம் அல்ல இறைவனுக்கு கோடி நன்றி கூறுவோம். 11 மாதங்கள் நம்மையும் நம் சந்ததிகளையும் பாதுகாத்து எல்லா விபத்துகளுக்கும் நாசமோசங்களுக்கும் நோய்களுக்கும் விலக்கி பாதுகாத்து புதிய இந்த மாதம், அதுவும் இந்த வருடத்தின் கடைசி மாதத்தின் 1ஆம் தேதியை காணச் செய்த எல்லாம் அல்ல இறைவனுக்கு கோடி நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள் வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். இதோ சகலத்தையும் புதிதாக்குகிறேன். கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது. நான் அனைத்தையும் புதியது ஆக்குகிறேன் என்கின்றது. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் அன்பு சகோதரனை சகோதரியே, கர்த்தர் இன்று நம்மை பார்த்து கூறுகின்றார். வரக்கூடிய 2026ஆம் ஆண்டு நாம் ஆசீர்வாதமாக வாழ வேண்டுமானால் இந்த மாதத்தில் கர்த்தர் அவருக்கு பிரியமற்ற காரியங்கள் நம்மிடம் காணப்படுகின்றது என்று அறிந்து நம்மை புடமிட்டு புதியதாக மாற்றுகிறேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். நாமும் அவருடைய இந்த புறமிடுதலுக்கு பரிசுத்தமாக்குதலுக்கு கீழ்ப்படிந்து நாம் சிந்தனை, சொல், செயல், உடல் உள்ள ஆன்மா இவற்றை பரிசுத்தமாக்கி அவர் கூறுகின்றார், நான் பரிசுத்தர், ஆகவே நீங்களும் பரிசுத்தராக வாழுங்கள் என்று கூறுகின்றார். பிரியமானவர்களே, ஆகவே நாமும் கீழ்ப்படிந்து பரிசுத்தத்தை காத்துக்கொண்டு அவரை போன்று பரிசுத்தமாக வாழ முயற்சி செய்து பரிசுத்தமாக மாறிவிட்டோம் என்றால் அவர் இந்த புதிய 2026ஆம் ஆண்டு நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் மிகுந்த ஆசீர்வாதமான ஆண்டாக மாற்றப் போகின்றார். ஜெபம். என் அன்பு தகப்பனே, சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்ற கிருபையின் வார்த்தைக்காக நன்றியப்பா. நீர் எங்களை இந்த மாதத்திற்குள் புதியதாக மாற்றப் போகிறேன், எங்களிடம் உள்ள உமக்கு பிரியமற்ற காரியங்களை அகற்றப் போகிறேன் என்று கூறிய கிருபையின் வார்த்தைக்காக நன்றியப்பா. நாங்கள் புதிதாக மாற ஆயத்தமாகிறோம், கீழ்ப்படுகின்றோம். புதிதாக மாற்றுங்க, அதன்படி ஆசீர்வதிங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே, ஆமென்.